வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றதால அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. யமுனா போயிட்டு அவங்க அம்மா வீட்ல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாரி வந்து காவேரி வந்து விஜயும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த. அத கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமா கதறி அழறாங்க. "ஏன்டி இப்படி முடிவு எடுத்த அவ?" அப்படின்னோனே, எல்லாம் மாமாவால தான். மாமா பணத்த தொலைச்சதால அக்கா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் தேவைப்பட்டுச்சு காவேரிக்கு. வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கினாமா, பாவமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னடி இவ இப்படி பண்ணிட்டாளேடி குடும்பத்துக்காக" அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நிலைமை என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க எல்லாருமே. இங்க காவேரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய வராங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி என் பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. "இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, பிரச்சனை இல்லம்மா, கவலைப்படாம போதும்டி. எனக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் போதும். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் யமுனா இப்ப தாண்டி சொன்னா. இப்படி பண்ணிட்டேடி. 1 வருஷம் வாழ்க்கை எதுக்குடி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரியால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் அழுதுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் ராகினி பார்த்து பசுபதியும், அன்பரசையும் வந்து வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தா வராரு. தாத்தா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவங்கக்குள்ள வந்து இதுக்கப்புறமா வந்து எந்த பிரச்சனையும் வராது. 2 பேரும் நல்லா வாழ்வாங்கம்மா. அந்த அக்ரிமெண்ட்லாம் பெரிய விஷயம் கிடையாது" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்டு, "உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா, எனக்கும் அப்புறமா தான் தெரிஞ்சது. இந்த பிரச்சனை வந்து பெருசாகக்கூடாதுன்னு நானும் நினச்சேன். அதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் பெரிய விஷயமே இல்ல. இவங்க 2 பேரும் நல்லபடி வாழ்றாங்கம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் காவேரின்றாரு. எப்படிங்க? இதோ இப்போ வந்து துணி எடுத்து குடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீட்ட விட்டு போடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க என் புள்ள வந்து ட்ரெஸ்ஸோட வந்து நிற்கிறாளே, நாங்க என்ன பண்றது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு, "என்ன காவேரி?" அப்படின்னு. "ஆமா தாத்தா, அவர் போ சொல்லிட்டாரு." என்ன அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்னம்மா சொல்ற? அவன் அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டானே." "இல்ல தாத்தா, அவர் போ சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல தாத்தா, டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டாரு தாத்தா என்கிட்ட." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். "ஐயோ! என் பொண்ணோட வாழ்க்கை போச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது வந்து புலம்புறாங்க. நம்ம வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தாத்தா தவிக்கிறாரு. "என்ன இது? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வந்து அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வந்துடுறாங்க. பசுபதியும், அன்பரசும். அவங்க வந்து, அதான் 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு விஜய் கல்யாணம் பண்ணியிருக்கான்ல. அப்புறம் 1 இயர் முடிஞ்சிருச்சு. அதான் தொரத்தி விட்டுட்டான். போ வேண்டியதுதானே. இவங்க இங்க என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க அவங்கள. "நீங்க யார் இதெல்லாம் பேசுறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்கலாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. பணம் பறிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்க குடும்பமே இப்படிதான். பணத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கானா, இப்ப எப்படிப்பட்ட பொண்ணா இருப்பா?" அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அத கேட்டு சாரதா எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தா வந்து எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. ஆனா அவங்க ஓவரா பேசி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல அங்க வராரு விஜய். "இங்க பாருங்க, நீங்க யாரு இந்த பிரச்சனையில தலையிட? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் வாழ்க்கையில தலையிட?" அப்படின்ட்டாரு. "இங்க பாரு காவேரி, நான் உன்ன சர்ப்ரைஸ் பண்ண தான் இவ்வளவும் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படி சொல்றாரு. "என்ன புரிஞ்சுக்கணுன்றீங்க? அதான் என்ன வீட்ட விட்டு அனுப்பிச்சிட்டீங்கல்ல. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் போறதுக்காக முடிவு பண்ணேன். இப்ப எங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால பிரச்சனை இல்ல. நான் போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையிலயும் சரி, வெண்ணிலா வாழ்க்கையிலயும் நான் தலையிடமாட்டேன். நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்" அப்படின்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "ஐய்யய்யோ! காவேரி தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே! இப்ப நான் என்ன பண்றது? நான் உண்மைய சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே! நான் சர்ப்ரைஸ்க்காக தானே இவ்வளவும் பண்ணேன். அவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு தானே எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இப்படி பண்றாளே காவேரி! ஐய்யய்யோ! நான் சொல்லாம விட்டுட்டேனே எல்லாத்தையும். இப்ப என்ன பண்றது? காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழறாரு. அவங்க தாத்தா கிட்ட போய், "தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம்ன்றாரு." "நான் அப்பவே சொன்னேன்ல விஜய், எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு. இப்ப இப்படி எடுத்துட்டு வந்து விட்டுட்டியேப்பா, நான் என்ன பண்றது? இப்ப காவேரியோட குடும்பம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்கப்பா. அவங்களோட பொண்ணோட வாழ்க்கை வந்து பாழாயிடுச்சுன்னு நினைச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி காவேரியும் வந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டுருக்கா. இப்ப அதுவும் ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல இவங்க வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியலப்பா என்னால. இப்ப வந்து எதுவுமே பேசிக்க வேணாம் விஜய். எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியா ஆற போடணும்ப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவங்களுக்கு நம்ம போய் புரிய வைக்க முடியும்" அப்படின்னோனே, "என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? காவேரி என்னை விட்டு போறதுக்கு நான் விடமாட்டேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு, "காவேரி இங்க பாரு, நீ போக்கூடாது புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க தான் என்ன சொன்னீங்க. இப்ப வேணாம்னு சொல்றீங்க. எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி பேசுறீங்க. யாரும் இல்லாதபோது ஒரு மாதிரி பேசுறீங்க. தயவு செய்து என்னை விட்டுருங்க" அப்படின்றாங்க. "ஆமா, என் பொண்ண விட்டுருங்க. என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா இங்கேருந்து. ஒவ்வொரு நாளும் வந்து அவள கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. வாழ்க்கை நிலைக்குமோ நிலைக்காதோன்னு 1 வருஷமா பாடுபட்டு இருந்திருக்கா. அவ மனசார இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நாங்கலாம் இது தெரியாம இருந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. "என் பொண்ணு வாழ்க்கைய வந்து இப்படி பாழ் பண்ணிக்கிட்டாளே! நீ சொல்லியிருக்கலாம்லடி. நான் உள்ள இருக்க வந்து வீட்ட வித்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேனேடி. இப்படி பண்ணிட்டியேடின்னு" சொல்லிட்டு அழறாங்க. "அம்மா, என்னால தாம்மா இவ இந்த முடிவு எடுத்துட்டான்னு" சொல்லிட்டு கங்காவும் அழறாங்க. எல்லாரும் அழுத பார்த்து விஜயும் தாத்தாவும் தவிக்கிறாங்க. விஜய் வந்து பயப்படுறாரு. காவேரி விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்காரு.